ஏங்க என் சாமி என் கூட பேச மாட்டுது அப்படின்னு கவலைப்பட்டு நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. என் சாமி பேச மாட்டுதுங்க, என் சாமி பேச மாட்டுது, என் கூட பேச மாட்டுது. நானும் முடிஞ்சளவு முயற்சி பண்ணிட்டேங்க, என் சாமி பேச மாட்டுதுங்க. என் சாமியை உணர முடியலைங்க. என் சாமி என் மேலே வரமாட்டுது, என் மேலே எந்த சாமியை நான் ஆட முடியல, என்ன காரணம் தெரியல அப்படின்னு கலங்கி நிற்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. சரி, ஏன் சாமி பேச மாட்டுது? ஏனப்பா இந்த உடம்புல இந்த சாமி இறங்க மாட்டுது? என்ன காரணம்? யாரு தடுக்கிறா? மரிப்பா கட்டா? சாமிக்கு கட்டு, சாமிக்கு மரிப்புனாலும் உடைக்க, மரிப்பை தடுக்க வரணும்ல, தேகத்தை தொடணும்ல. ஏன் வரமாட்டுது? கடுமையான விரதம் இருக்கிறேன், சத்தியமா நீதியா உண்மையா வாழ்ந்து வர்றேன், தெய்வத்தை மலவோல நம்புறேன், மக்க மனுஷங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்கிறேன். பசியில் வாடுனா கூட என் சாமிக்கு கொஞ்சத்தை படைச்சிட்டு தான் நானும் சாப்பிட்றேன். இப்படியெல்லாம் இருக்கனே, ஏன் அந்த சாமி என் மேலே இறங்க மாட்டுது, என் கூட பேச மாட்டுது? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படி நிற்கிற பெருமக்கள் அந்த காரணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? சரி, உங்கள் மேலே உங்கள் சாமி இறங்க மாட்டுது, நீங்கள் என்ன செஞ்சால் அந்த சாமி இறங்குறத விடுங்க. சாமி உங்கள் மேலே இறங்க வேணாம், மனுஷன் மேலே இறங்க வேணாம், காரணத்தை சொல்லலாம்ல. என்னப்பா உனக்கு குறை? எங்கப்பா இருக்கு? எங்கப்பா எந்த முடிச்சப்பா இருக்கு? எதப்பா என்னால் முடிஞ்ச நான் எதப்பா செய்யணும் அப்படின்னு உங்கள் சாமிகிட்ட நீங்கள் பேசணும்ல. அந்த சாமி உங்கள்கிட்ட வந்து குறைய சொல்லணும்ல. இந்த இருக்குடா மடை, இந்த மடை வாடுறா, எப்படி மண்ணில் மூடி கிடக்கு, வந்து திறந்து விடுறான்னு சொல்லணும்ல. இங்கே இருக்கப்பா முடிச்சு வந்த, அந்த முடிச்சு அவுத்து விடப்பா, இங்கே இருக்கப்பா கட்டு, அதை உடைச்சி விடப்பா அப்படின்னு அந்த சாமி சொல்லணும்ல, பேசணும்ல. சரி, எப்படி அந்த சாமியை பேச வைக்கிறது? எனக்கு இதே நல்லா இருக்கு, என் சாமி வரமாட்டுது, நான் என் சாமியை நான் எப்படியாவது பேச வைக்கணும், நான் குறைய எப்படியாவது என் சாமிகிட்ட நான் தெரிஞ்சு என் மேலே வரணும்ல. அந்த சாமி அந்த எல்லையில் இருக்கிற மக்களை காத்து வரணும். அந்த சாமிகிட்ட நான் எப்படி என்னதான் செஞ்சா அந்த சாமி என்கிட்ட அந்த குறைய சொல்லும்? ஏன் பேச மாட்டுது? சரிங்க, நான் சொல்ற ஒரு சில மூன்று வழிகளை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சாமியோட குறைய, தடைய, மரிப்ப, கட்ட எங்க இருக்கோ அதை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி என்ன செய்யணும்? அப்படி நீங்க என்ன செய்யணும்? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்தை அனுதினமும் அந்த தெய்வத்தை பத்தின சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும். ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா, தவம் இருந்து சாமிகிட்ட பேசுறது வர வாங்குறாங்களா, அது மாதிரி நீங்க இருக்கிற சாதாரண விஷயம் அல்ல. என்னத்தையோ விரதத்தை பிடிச்சோம், என்னத்தையோ நம்மளால முடிஞ்சதை சாமிக்கு செஞ்சோம், அப்படி இப்படியெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிட முடியாது. அந்த தெய்வத்தை பத்தின சிந்தனை முழுமையா உங்களுக்குள்ள இருக்கணும், முழுமையா இருக்கணும். ஏன் எதுக்குன்னு அந்த தெய்வத்திட்ட கேள்வி மேல கேள்வி உங்க மனசார நீங்க வைக்கணும். என்னையா, ஏயா, எதுக்கையா அப்படின்னு கண்ணீர் விட்டு உங்களுடைய கண்ணீரை அந்த தெய்வத்தோட காலில் காணிக்கை ஆக்கணும். சாமியை பேச வம்பு கட்டியா அந்த சாமியை பேச வைக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வழிய அந்த சாமியை நீங்க நினைக்கணும், வணங்கணும், அந்த சாமிகிட்ட கோரிக்கையை வைக்கணும். உன் நிலைய காட்டு, உன் இருப்பிடத்தை காட்டு அப்படின்னு திரும்ப அந்த சாமியை நீங்க நாளும் நினைக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, என்ன நடந்துச்சு எல்லையில? எப்ப இருந்து இந்த சாமியை முழுமையா நம்ம கிட்ட பேசல? அப்ப சாமி எல்லையில இருக்கா, இல்ல எல்லையை விட்டு வெளியே போயிருச்சா? தெய்வ சக்தி ஒண்ணு அந்த எல்லையில நிக்குதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணணும். சாதாரண மனுஷன் நான் என்னங்க பண்ண முடியும்? சாதாரண மனுஷன் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அனுதினமும் நீங்க இரவு தூங்கும் போது அந்த தெய்வத்தை நினைச்சு ஒரு 5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் ஒரு தியானத்தை மேற்கொண்டு அந்த சாமியோட ஆச்சார விபூதியை நெற்றி நிறைய அணிஞ்சு, ஐயா காட்டி கொடு, என்ன நடந்துச்சுங்கிறத காட்டி கொடு அப்படின்னு இரவு தூங்கும் போது, எப்போதெல்லாம் நீங்க நித்திரையில உறங்க செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் நெற்றி நிறைய அந்த தெய்வத்தை நினைச்சு விபூதிய நெற்றி நிறைய அணிஞ்சு நீங்க உறங்க செல்லலாம். ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் அந்த சாமிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா உங்ககிட்ட காட்டும். எப்படி சொல்றது அப்படின்னா, இடைவிடாத வழிபாடும் கடுமையான பக்தியும் மலவோல வைக்கிற நம்பிக்கையும் தாங்க பேசாத தெய்வத்தை பேச வைக்க, வராத தெய்வத்தை வர வைக்க, மண்ணுக்குள்ள புதஞ்சாலும் முட்டி வெளியேற வைக்க.
அப்ப நடந்தது என்ன அப்படிங்கிறத அந்த சாமியை நினைச்சு எனக்கு வந்து காட்டப்பா, நித்திரையில காட்டு, எனக்கு கனவுல காட்டி கொடு, யாரு என்ன எங்க எது நடந்துச்சுன்னு எனக்கு காட்டி கொடு அப்படின்னு அந்த சாமிகிட்ட அனுதினமும் நீங்க உறக செல்லும் போதெல்லாம் நெற்றி நிறைய வழியில துடிக்கிற பெருமக்களுக்கு இது சாதாரணம். சாமியை மலை போல நம்பி எதிர்பார்த்து காத்து நிக்கிற மக்களுக்கு இது சாதாரணம். சரி, இது 2. மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அனுதினமும் எந்த தெய்வம் உங்ககிட்ட பேச மறுக்குதோ, எந்த தெய்வம் அந்த எல்லைக்கு வர மறுக்குதோ, எந்த தெய்வம் இருக்கேன் அப்படிங்கிற எந்த ஒரு அறிகுறியும் காட்ட மறுக்குதோ, அந்த தெய்வத்தை நினைச்சு சரியா ஒரு 7 முறை, வாரத்துல 1 முறை, இல்ல செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி, செவ்வாய் வெள்ளி 7 தடவை அந்த தெய்வம் இருக்கிற திசைய தெய்வத்தை மனசுல நினைச்சு உருவகப்படுத்தி அந்த சாமிக்கு நீங்க திருஷ்டி எடுக்கணும். உங்க மேல வர்ற சாமியை உங்க முன்னாடி நிறுத்தணும். உங்களை காக்கிற சாமியை உங்க முன்னாடி நிறுத்தணும். நிறுத்தி ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து உங்க தெய்வத்தை இந்த காற்றாக, இந்த இயற்கையாக பாவிச்சு அந்த தெய்வத்தை வலப்பக்கம் இடப்பக்கம் சுத்தி திருஷ்டி எடுத்து அந்த சாமிய பேச வைக்க, தடங்களை உடைக்க, உயிர் கூட இருக்கு, உயிர் எங்க இருக்கு, உயிர் மூச்சு காத்து எந்த இடத்துல வருது, எந்த திசையில வருது, எங்க நிக்குதுங்கிறத அதனோட அந்த திசையவாவது காட்டணும். அந்த சாமிக்கு ஏற்பட்ட தடங்களை மருந்து போட்டு ஆற்றுவது போல் நீங்க ஒரு 7 முறை அந்த தெய்வத்தை இயற்கையா உருவகப்படுத்தி அந்த சாமியை நினைச்சு நீங்க திருஷ்டி எடுத்து நீங்க வெளியே மிதிக்கணும். இந்த 3 விஷயமும் நீங்க சரியா, எந்த ஆசாபாசங்களும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, தெய்வத்தை பத்தின சிந்தனையை மட்டுமே மனசுல வச்சு, தெய்வம் வந்து சொல்லும், குறைய சொல்லுங்கிறத மட்டுமே எதிர்பார்த்து, தெய்வத்துக்கு இருக்கிற வழி மாறும், ஆறுதல் கிடைக்கும், வலிக்கு மருந்தாக நீங்கள் எடுக்கிற அந்த எலுமிச்சம் திருஷ்டி மூலம் இதையே மனம் உள்ள நீங்க நினைச்சு சரியா நீங்க 48 நாள் இதை நீங்க சரியா நீங்க அதை சரியா அந்த தெய்வத்தை அனுதினமும் நீங்க நினைங்க. கண்டிப்பா சொல்றீங்க, உங்க பாட்டன் பூட்டன் ஓட்டன் காலத்துல கூட பேசாத சாமியை உங்களால பேச வைக்க முடியும். உங்களுடைய இடைவிடாத முயற்சி தான். என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னைய வருந்தி நினைக்கிறான் அப்படின்னு சந்து வந்து மூளை முடுக்கு மண்ணு எங்க நெருப்பு இருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த சாமி உங்ககிட்ட வரும், பேசும், நடந்ததை சொல்லும், நடக்க போறதை சொல்லும், என்ன செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுங்கிறத இந்த பதிவின் மூலமாக அறிவோம் என்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.